மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு ரிலே ரேஸில் பேட்டன் வாங்கி ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இருக்கும். விபா ஸ்கூல்லேருந்து வந்தால் அவளே குளிச்சுக்கிறா. இப்போல்லாம் குளித்து ரெடியாகி வந்தால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸில் சர்க்கரை போட மாட்டேன், பசங்களுக்கு சர்க்கரை போட மாட்டேன், நான் சர்க்கரை போட்டு தான் குடிப்பேன் எப்பயுமே. நிஷானுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நேந்திரப்பழம் தான் வேக வச்சுருக்கேன். ஒரு நேந்திரப்பழம் வேக வச்சா அது பாதி விபா பாதி நிஷான், அப்படி தான். ஈவினிங் சாப்பிட்றது மட்டும் அவர் கொஞ்சம் சொதப்பல் தான். ஒரு 5:30 போல் நான் கிளாஸுக்கு கிளம்பிடுவேன். இன்றைக்கி விபாவையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன், ஏன்னா நாளைக்கு விபாவுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அங்கே போய் என் கூட உட்காந்து படிச்சுடுவா. சாயந்தரம் தான் கிளாஸுக்கு போகிறேன். அப்படி இருந்து கூட இப்போல்லாம் வெயில் ஜாஸ்தியாக வந்த உடனே ஜில்லுன்னு எதாவது குடிக்கணும் போல தான் வருவேன். வந்த உடனே ஒரு வாட்டர்மெலன் எடுத்து கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். இந்த குட்டி ஈவினிங் முடிய போகுது. பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.